இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என்று நினைத்த ஒரு தலைப்பு உயர்ந்த ஈமான், உதாரணமாக அன்னலார் அப்படி என்று சொல்லி இந்த தலைப்பை நான் தெரிவு செய்வதற்கான ஒரு காரணம் உண்டு. அதை நான் முதலாவது என்ன செய்கிறேன் சொல்லிக்கொள்கிறேன். இந்த ரமதானிலே நம்ம அதாவது முதலாவது கேட்கக்கூடிய ஜுஸு எது? தொழுகையின் பொழுது முதலாவது கேட்கக்கூடிய ஜுஸு தபாரக், அதாவது அந்த சூரத்துல் பக்ராவை தான் நம்ம என்ன செய்வோம், முதலாவது கேட்போம். அதே அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வசனம் சொல்கிறான். அந்த வசனத்தை எந்த ஒரு முஃமினும் இறை திருப்தியை இலக்காக கொண்டு இறைவன் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய எந்த ஒரு முஃமினுக்கும் உள்ளத்திலே தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனம் அது. அதாவது இறைவன் என்னை திருப்தி பெற வேண்டும், இறைவன் என்னை திருப்தி பட்டானா, இறைவன் என்னை பொருந்தி கொண்டானா, இறைவன் என் விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்ற அந்த ஆவலோடு தான் ஒரு முஃமின் பொதுவாக இருப்பான். தவறுகள் செய்தாலும் தவறுகளில் விழுந்தாலும் அந்த ஆவல் என்ன செய்யும், அந்த உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த பதிவு ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் அந்த வசனம் ஓதப்பட்டது. என்ன வசனம் அப்படி என்று சொன்னால், அது தக்குவாவை பற்றி நேரடியாக பேசுகின்ற குர்ஆன் வசனம் அல்ல. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அந்த வசன நடை ஈமான், இறைவன் திருப்தி எதிர்பார்க்கக்கூடிய எல்லோரையும் என்ன செய்யும், அது தாக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நோக்கி தொழுது கொண்டிருந்த கிப்லா அது பைத்துல் மக்திஸை, பலஸ்தீனை நோக்கி தான் என்ன செய்தாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருந்தால் இப்பொழுது நம்ம தொழுது கொண்ட திசைக்கு நேர் எதிராக என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் ஒரு சஞ்சலம். ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன சஞ்சலம் அப்படி என்று சொன்னால், யூதர்கள் ஏகபோக உரிமை கொண்டாடுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க அந்த பலஸ்தீன அந்த கிப்லா. அப்போ முஸ்லீம்களுடைய என்று முஸ்லீம்களுடைய இடம் அது, அதில் சந்தேகம் கிடையாது. ஏன், நபியை ஏற்ற எல்லோரும் முஸ்லீம்கள் தான். ஆனால் யூதர்கள் தான் அப்பொழுது என்னது, வேதத்துக்கு சொந்தமானவர்களாக இருந்தவர்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஞ்சலம், யூதர்களுடைய ஒரு நான் ஒத்து போற மாதிரி, யூதர்களுடைய செய்தியோடு நம்ம ஒத்து போற மாதிரி நமது வணக்கம் இருக்கிறதே என்ற சஞ்சலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து கொண்டே இருக்கிறாங்க. நபியர்களுடைய உள்ளமெல்லாம் என்னன்னா, நம்ம அப்படி நேர டேர்ன் பண்ணி கஅபத்துல்லாஹ் நோக்கி திரும்பினா என்ன, அப்படி என்ற எண்ணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. இது போன்று மார்க்க விஷயத்தில் எங்களுக்கு நிறைய ஏற்படுகிறது, அப்படியா இல்லையா? ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படி ஏற்பட்டுச்சு, அது மாதிரி எங்களுக்கு நிறைய ஏற்படும். இப்படி இருந்தா என்ன, எங்களுக்கு ஏற்படுறதெல்லாம் உலக லோகத்தோட சம்பந்தம், அது வேற. உதாரணமாக சுபகு ஒரு 4 ரக்காத்தா வச்சுட்டு லுஹர 2 ரக்காத்தா இருந்தால் நல்லா இருக்குமே, பிஸியான டைம் தானே அது, விளங்கிட்டா? சுப ஒரு 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா சுபுல நம்மளுக்கு ஆஃப் டைம் இருக்கு, தொழுவிட்டுலாம் போகலாம். லுகர் பிஸியான டைமில் 4 ரக்கா முன்னுக்கால 4 பின்னாலே 4 தொழலாம்னு வேற என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. மொத்தம் 12, விளங்கிட்டா? இப்படி என்ற இப்படித்தான் நம்ம சிந்தனைகள் இருக்கும். நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன். மார்க்கத்தில் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே எவ்வளோ நினைக்கிறோம், நல்ல நோக்கத்திலே நினைக்கிறோம், உலக லாபத்துக்கும் நினைக்கிறோம், நிறைய விஷயங்கள் அப்படி நினைக்கிறோம். இது இப்படி இருந்தால் அது அந்நியருக்கு பதில் சொல்றதுக்கு லேசாக இருந்திருக்குமே, இது இப்படி இருந்தால் அது நல்லா இருக்குமே. இப்போ ரசூலுல்லாஹ்களும் உங்கள் அந்நியருக்கு பதில் சொல்வதற்காகத்தான் அதை அப்படி மாற்றோன்னு நினைச்சாங்க. எப்படி மாற்றோன்னு நினைச்சாங்க, அப்படி கிபிலா இல்லாமல் இப்படி இருந்தால் அது விஷயம் நல்லா இருந்திருக்குமே என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம 1000 நினைக்கிறோம், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இது மார்க்கம் இப்படி சொல்லாமே தான் நல்லா இருக்குமே, ஹஜருல் அஸ்வத் முத்தமிடுதல் என்ற சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே எத்தனை பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, அந்நியர்களுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த நினைப்பெல்லாம் இறைவனுடைய திருப்திக்கு முரண் என்று நம்ம விளங்கிக்கிறோம். அப்படி வரக்கூடாது, அப்படி சிந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, இதுக்கு மாத்தமா இப்படி இருந்தால் நல்லமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் திருப்திப்படுகின்ற கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் திருப்புவோம் என்றான். எப்படி நான் திருப்திப்படுகின்றேன் அல்லாஹ் சொல்லல, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நபியே நீங்க எந்த கிபிலாவை திருப்திப்படுகிறீர்களோ, எந்த கிபிலாவை விரும்புகிறீர்களோ அந்த கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நான் திருப்புகிறோம் என்றான். அப்படின்னா என்ன, உங்களுக்காக வேண்டி கிபிலாவை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் என்றால், உங்களுக்காக வேண்டி, உங்கள் திருப்திக்காக வேண்டி, உங்கள் சந்தோஷத்துக்காக வேண்டி கிபிலாவை சிரியாவிலிருந்து நம்ம மக்காவுக்கு மாத்திட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. இறைவன் என்னை பொருந்தி கொண்டான் என்று நினைக்கக்கூடிய அந்த பொருந்துதலை தேடக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும் இது உள்ளத்தில் எப்படி இருக்குது நினைச்சு அந்த வசனத்தை நீங்க திருப்பி திருப்பி ஓதி பாருங்க.
அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்போம் அல்லாஹ் சொல்லல. நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் என்ன செய்கிறோம், திருப்புகிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால் எண்ணத்தில் தூய்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணத்துடைய உச்சகட்ட தூய்மை, எந்த ஒரு லாபத்துக்காகவும் இல்லாமல் தீனுக்காக மட்டும், எதுக்காக மட்டும், தீனுக்காக மட்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிப்லா திருமணம் நினைச்சாங்க. கிப்லா திருமணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த தீனுக்காக மட்டும். இந்த கிப்லா திருமணம் திரும்பினா இஸ்லாம் என்ன செய்யும், அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளாம் ஒன்றிச்சு போற மாதிரியே இது வந்து இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்டா, ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்தாஹா, நபியே நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்புகிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்க ஒரு தடவைக்கு திருப்பி திருப்பி ஓதி பாருங்க, மனசுல திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. உங்களோட மனசை என்ன செய்யும், எனது வாழ்க்கையில் இறைவன் பொருந்திக் கொள்கின்ற அமைப்பில் இறைவன் சொன்ன விஷயங்களை விடுங்க, சொல்லாத விஷயங்கள் எத்தனை இருக்குது. இறைவன், அதாவது எங்களுக்கு தெரியாது, ஆனால் இறைவன் என்னை பார்த்து நீ விரும்புகின்ற மாதிரி தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற அமைப்பில் எத்தனை வேலை செய்கிறோம். மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட மார்க்கத்துக்கு கீழ் உள்ள விஷயங்களை விடுங்க. உதாரணமாக நான் ஒரு சொப்போட நினைக்கிறேன், உதாரணமா நீங்கள் விரும்புகின்ற அமைப்பில் உங்களுக்கு நான் அந்த சொப்பை என்ன செய்வேன், ஏற்பாடு செஞ்சு தருவேன் இறைவன் சொல்லுகின்ற அமைப்பில் அது இருக்கணுமாக இருந்தால் உள்ளத்தில் எப்படி ஒரு தூய்மை இருக்கணும், அது எப்படி ஒரு சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும். அதை நினைத்து பார்க்கிறோம் சகோதரர்களே. ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்தாஹா, குர்ஆனில் நீங்க நிறைய இடங்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹ் நீங்கள் திருப்திப்படுகின்ற என்று சொன்ன இந்த அர்த்தம் மட்டும்தான், வேற எவருக்கும் சொல்ல ரசூல் எந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை உபயோகிக்கல. நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் திருப்திப்படுகின்ற, உங்கள் திருப்திக்கேற்ப கிபிலாவை நாம் என்ன செய்கிறோம், மாற்றுகிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்தி அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால் நபி அவர்களுக்கு அது வஹீல நபி அவர்கள் யோசிக்கவில்லை. கிபிலா மாறணும் என்றதை வஹீல ரசூலாங்க யோசிக்கல, அது இயல்பா யோசிச்சாங்க, மாறினா நல்லா நினைச்சாங்க. அன்புள்ள இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு மத்தியில் என் உள்ளத்திலும் இறை திருப்தி, இறைவன் திருப்திப்படுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் பதிவு செய்யலாம்னு நினைத்து, இந்த அமைப்பில் சில விஷயங்களை பதிவு செய்யலாம் நினைத்தேன். அப்படி பதிவு செஞ்சேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நாம் பலரை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்கிறோம், உண்மை, பலரை திருப்திப்படுத்துவதற்காக எமது வாழ்க்கை இருக்கும். அதே போன்று நாமும் எம்மை இவர்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான் வாழ்க்கை போகிறது. ஆனால் உலகத்தில் எல்லோரும் தெரிந்த விஷயம், எம்மை யாராலும் முழுமையாக திருப்திப்படுத்தவும் முடியாது, நாம் யாருக்கும் முழுமையாக திருப்தியாக அமையவும் முடியாது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்படித்தானே, எம்மால் எமக்கு யாராலும் முழு திருப்தியாக இருக்கவும் முடியாது, அதே நேரத்தில் நம்ம யாரையும் முழுசா திருப்திப்படுத்தவும் முடியாது. அதனால பாருங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியா ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேரும் நகவும் சதையும் போன்ற நண்பர்களோ என்று நினைப்போம். தனியை கூப்பிட்டு சும்மா பேசி பாருங்க, எப்படி ஃப்ரெண்டாண்டு மாஷால்லா 90% குவாலிட்டியா நடக்கிற மனுஷன் நடிப்பில் ஒரு 10% இருக்கத்தான் செய்ய போட்டுருவாங்க. இந்த 10க்கு தானே, அதை காட்டாத யார் இருக்கிறான் உலகத்தில், அந்த 10 காட்டாத யாருமே இல்லை. நல்ல திருப்தியான குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களை பார்க்கிறோம், ஆனா ஒரு இக்கனா வச்சிருவாங்க. எப்படி குடும்ப வாழ்க்கையில திருப்தியா இருக்குதா, ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியா போற மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிய, எவனே எனக்கு முழுசா எதுவும் திருப்தி என்று சொன்ன மாதிரி நீங்க காணவே மாட்டீங்க. திருப்தி மனுஷனுக்கு லேசில் கிடைக்காத விஷயம். நம்ம சொர்க்கத்துடைய அந்த செய்தியை பார்க்கிறோம், என்ற அளவுக்கு நான் விரிவாக போகாமல் தவிர்க்க பார்க்கிறேன். சொர்க்கத்துடைய செய்தியில பார்க்கிறோம், அதாவது என்ன, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சொர்க்கத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஒரு மனுஷன் போய் என்ன செய்வான், நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ் கேட்பான், உனக்கு தான் எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுக்கிறேன், நீ விவசாயம் செய்யணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு செய்யணும்னு அவன் திருப்பி சொல்லுவான். அப்போ அல்லாஹ் தஆலா விருப்பத்துக்கு அனுமதி கொடுத்துருவான். அப்போ போய் இவர் விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்வார், சொர்க்கத்தில் விவசாயம், இங்கே செய்யுங்கன்னா செய்யறதில்லை, விளங்கிட்டா, சொர்க்கத்தில் போயினா விவசாயம் செய்வதற்காக எல்லாத்தையும் போடுவாங்க. போட்டால் சொர்க்கத்தில் இது என்னடா அது ஸ்பீடாக வேலை செய்யும், விதை போட்ட உடனே வளர்ந்துட்டு எல்லாம் இப்படி பார்த்துக்கின்றிருப்பான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஆதமுடைய மகனே, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ்,
இதை சொன்ன உடனே கிராமப்புற வாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்கிட்ட? அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமா இந்த மாதிரி கேள்வி கேட்டது அன்சாரிகளா தான் இருக்கணும், ஏன்னா எங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் இல்லைட்டாங்க. எங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பாருங்க. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க என்று சொல்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப மனிதனை என்ன செய்ய முடியாது, யாரும் திருப்தியா நடக்க முடியாது. அவன் திருப்தி இல்லை, மனைவி திருப்தி இல்லை, பிள்ளை திருப்தி இல்லை, யார் தான் உனக்கு திருப்தி இல்லை? மனிதனுக்கு அப்படி இல்லை. அதே போல மனிதன் யாருக்கும் திருப்தியாக நடக்கவும் என்ன செய்யாது, 100க்கு 100 மேக்சிமம் தான் முடியும். இங்க ஃபுல்லாக என்ன செய்யலாது, முழுசா உள்வாங்க இயலாது, மேக்சிமம் முடியும், அவ்வளவுதான் இந்த உலகம். அப்ப மேக்சிமம் முடியும் என்றா 10% விதிவிலக்கு கொடுக்க கூடாது. நல்லா இருக்கிறார் மாஷா அல்லாஹ், நல்ல ஃப்ரெண்டு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, இந்த 10 நீங்க சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் 10 இருக்குமெண்டு. அதை சொல்ல வேண்டிய அவசியம், நான் சொல்லியே பகமே உண்டாக்குறது. அவரை பார்த்தா ஒரு நல்ல மனிதர் மாதிரி இருக்கீங்க, உள்றங்க எனக்கு தெரியாண்டுவாங்க. இப்படி ஏன் சொல்றோம், எல்லாருக்கும் உள்றங்க 1-2 இருக்கத்தான் செய்யும். உள்றங்கம் தெரியானா அவன் பயப்படுவானா இல்லையா? அப்ப இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். மேலதிகமா ஒரு வசனம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப இந்த திருப்தி ஏற்படுத்துவது மிக கஷ்டம். ரிலன்னாசி காயத்துன் லா துத்ரக், மனிதர்களை திருப்திப்படுத்துவதோ திருப்திப்படுவதோ அடைய முடியாத ஒரு லட்சியம் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இலேசான விஷயத்திலும் மனிதனிலே திருப்திப்படுகின்றவன் ரப்புல் ஆலமீன். சின்ன விஷயம் அதுல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மனிதனை முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்வான். ஏண்டா இந்த குறைகளோடு படைத்தவன் இறைவன். மனிதனுக்கு இந்த குறை இருக்குது, அவசரப்படுவான், திருப்திப்பட மாட்டான், பதறுவான், பாவத்தில் விழுவான் என்ற விஷயங்களை தெரிந்தவன் இறைவன். அதனால தான் மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிற ஒரு சொர்க்கம் நுழைவார். யாரும் சொல்லுவாங்களா, நீ ஏண்ட வாப்பா இல்லையே சொல்லி கண்டிக்கிறான் 10 வருஷமா, நீ ஏண்ட உம்மா இல்லையே சொல்லி கண்டிக்கிறான் 10 வருஷமா, சம்மந்தம் உனக்கு நான் சம்மந்தம் என்னைய பெத்தவன் அவன் தான் சொல்றான். இவன் கடைசி ஒரு நாள் ஒரு சொந்த லாபத்துக்காக வீட்டுக்குள்ள வரணும் எடுத்துக்காக வேண்டி, சரி நான் இப்ப ஏத்துக்கிறேன், நீ தான் என் உம்மா வாப்பான எவனா எடுப்பானா, எடுக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றானா, எனக்கு பொண்ண மனைவி இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, நீ காலகாலம் சொன்னாலும் சரி, கடைசி வார்த்தை நீ என்ன ஏற்றுக்கொள்றியா, அவர் சொர்க்க நுழைவார்னா. மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு அவர் சொர்க்கம் நுழைவார்டா. இந்த இறைவனுடைய திருப்தியை யார் அடையலைன்னு வைங்களே, எப்படிப்பட்ட மோசமான ஒருவனாக இருக்க வேண்டும். இவ்வளவு பாவம் செஞ்சு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய திருப்தியை ஒத்த நாள் அடைய முடியாமல் போனதென்றால் யாருடைய பிரச்சனை அது? இவனுடைய பிரச்சனை, இவனுடைய பலகீனம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் அல் குர்ஆனை பிரட்டி பாருங்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றில் நீங்க பெரிய தர்மங்கள் என்று பட்டியல் போட்ட நான் கொண்டு சொன்னேன்னா நீங்க நிறைய சொல்லுவீங்க. முதலாவது அபூபக்கர் அதெல்லாம் சொல்லுவீங்க, ஏன் முழு சொத்தை என்ன செஞ்சாரு, பத்ர் யுத்தத்துக்கு கொண்டு வந்து வச்சாரு. இரண்டாவது உமரை சொல்லுவீங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் சொத்துல அரைவாசி என்ன செஞ்சாரு, கொண்டு வச்சார். முஸ்தப் இப்னு உமைர சொல்லுவீங்க, பெரும் பணக்காரனாக இருந்தது, அவர் எல்லாத்தையும் இழந்தாரத்தை பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுவீங்க, ரபி இப்னு அனஸை சொல்லுவீர்கள். இப்படி நிறைய நபி தோழர் சொல்லுவீங்க. ஆனா குர்ஆன்ல அவர்களை அல்லாஹ் பொதுவாகத்தான் பாராட்டுகிறான். நேரடியா சொல்லி என்ன செய்யல அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டவில்லை. ஆனால் செலவழிக்க எனக்கு பணம் இல்லையே என்று சொல்லி அழுது போனவர்களை அல்லாஹ் பாராட்டி இருக்கிறான். ஒண்ணுமே செலவழிக்கல, செலவழிப்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லையே என்று அழுது கொண்டு போனாங்களே, தஃபீது அயுனுஹும் மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், செலவழிப்பதற்கு எதுவும் இல்லையே என்று அழுது கொண்டு திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீது குற்றம் கிடையாது. நேரடியா அல்லாஹ் இரவுல விளக்கணைத்து விருந்தாளிக்கு உணவு கொடுத்த சம்பவம் அல்லாஹ் நேரடியா என்ன செய்றான், யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை தேர்ந்தெடுக்க கூடியவர்கள் அவர் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்றான், பாராட்டுறான். இந்த முனாஃபிக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெரிய தர்மமா யாரா எடுத்துட்டு வருவாங்க, பெரிய தர்மமா செலவழிக்கிறது இல்லை, ஒரு பக்கத்துல இருந்துக்கிறது, எல்லாம் முகஸ்துதி. முனாஃபிக்கள் விளங்கிட்டா, பெருசா கொண்டு வச்ச உடனே மற்றவங்களோட பேசிக்கிறது எல்லாம் முகஸ்துதி. இவனுக்கு தேவையா, இவன் கொடுக்குறாளா, இது முகஸ்துதிக்காண்டி தான் என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்றது. யாராவது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருவாங்க, இது தேவையா, இவனுக்கு பேசாம இருக்கலாம் விளங்கிட்டா அப்படி என்று சொல்றது. இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களை கூப்பிட்டு நீங்க செய்யுங்கடாண்டா, அல்லாவே ரிஸ்க் கொடுக்க விரும்பாதவனுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டாலும் வணங்கிட்டா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 3 பேரை சொல்லி காட்டுறான். இந்த 3 நடவடிக்கை முனாஃபிகின் கிட்ட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பெருசா வந்தா அவங்கள முஹ்சுதி என்றது, இல்லா வலா வல்லதீன லா யஜிதுன இல்லா ஜுஹதஹும், தங்கள் முயற்சியை தவிர காணாத மக்கள் இருக்கிறார்களே, அவங்களால அவ்வளவுதான் முடியும், அவர்களை குறை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா முயற்சி எடுத்ததை தான் பாராட்டுறாங்க.
முயற்சி எடுத்த மக்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் என்ன செய்றான், பாராட்டத்தை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, அல்லாஹ்வுடைய திருப்தி எவ்வளவு லேசா கிடைக்குதுன்னு பாருங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறேன்னு சொன்னா அது சாதாரணமா இல்லைன்னு. மிக லேசு. உங்கள் மனைவியை திருப்தி படுற அந்த அந்த இதை விட மிக லேசு. உங்களோட பிள்ளைகிட்ட நீங்க திருப்தி கிடைக்கிற அதை விட மிக லேசு அல்லாஹ்வுடைய திருப்தி எடுத்துக்கொள்வது. இல்லை என்றால் இந்த சாதாரண விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா திருப்தி என்ன செய்றான் சொல்றான். மஜ்லிஸ், சுப்ஹானல்லாஹ், ஒரு மஜ்லிஸ் இருக்குது. அந்த இந்த ஹதீஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கோணத்துல கேட்கணும் என்பதற்காக சொல்றேன். ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறோம். யாராவது பெரும்பாலும் சவுதி அரேபியால வெளிநாட்டில் இருக்கிறோம் என்ன செய்யறது, மஜ்லிஸ்ல தான் ஆளை பிடிக்கிறது. விளங்கிட்டா, இப்போ அங்க போனா கன்ஃபார்மா இருப்பா, நம்ம அங்க போயிடுவோம் என்ன செய்யறது, அங்க போயிடுறது. இதான் நம்மளோட வளமை. மஜ்லிஸ்ல குறிப்பா பெண்கள் மஜ்லிஸ்ல வந்து அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அங்கதான் இருக்கும். விளங்கிட்டா, அப்ப வருவாங்க. அது அந்த இயல்பு நடக்கு. இதெல்லாம் உலகத்துல நீக்க இயலாது. இன்றைக்கு வருகின்றவர்கள் எல்லாம் சந்திக்க தான் வருகிறாங்க, அப்படித்தான் வருவாங்க. வழங்கிட்டா அதெல்லாம் முழுசா என்ன செய்யலாம், உலகத்துல நீக்க முடியாது. அப்படி வந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னால், இந்த மஜ்லிஸ்ல உள்ளவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான். அப்போ மலக்குமார்கள் சொல்றாங்க, இன்ன ஃபீஹின் லஃபுலானன், அதுல ஒருவர் இருக்கிறாரு, அவர் வந்து கேட்கவே வரல, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா சொல்லுவான், ஹுமுல் கௌ, அதாவது ஹுமுல் கௌமு லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்களோடு அமர்கின்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். அவர்களோடு அமர்கின்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். நான் எல்லோருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான். கேட்காதவன, நோக்கம் இல்லாதவன் பாவங்களை மன்னிக்கிற மிக இலகுவான திருப்தியை பெற முடிந்த ஒரு இறைவன். அப்படி என்று சொன்னால் இந்த இறைவனுடைய திருப்தி நம்மளுக்கு கிடைக்கலேண்டா, அந்த இறைவன் நம்மளை பொருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுக்கு சொல்லப்படுற செய்திகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, நிறைய செய்யுங்க, கூட செய்யுங்கன்னு சொல்லப்படலை. அதாவது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அமல்களால் அழகான அமல்கள் செய்கின்றவர்கள் யார், அக்ஸரு அமலா அல்ல, அதிகமான அமல்கள் செய்கிறவர்ல, அழகான அமல் செய்கின்றவர் யார் என்பது தாயை விட பன்மடங்கு கருணை இல்லை என்று சொல்லப்பட்டதுக்கெல்லாம் காரணம், உங்கள் தாயிட்ட கூட நீங்க திருப்தி அடையணும் என்று சொன்னால் அது ஒரு கஷ்டப்படணும். அதை விட லேசா அல்லாஹ் என்ன செய்யலாம், நீங்க திருப்திப்படலாம் அப்படி என்று. அதனால தான் ரசூலாக சொன்னாங்க, ரமலான் அடைந்தும் இறைவனுடைய பாவ மன்னிப்பை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று சொன்னது என்னதுக்கு தெரியுமா, உனக்கு இதை விட உலகத்தில் நீ என்ன செய்யலாது, உனக்கு பாவ மன்னிப்பு நீங்க என்ன பிழை செஞ்சுட்டு போய் ஒரு சாதாரண பொஸ்ஸிட்ட போய் மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு படுற பாட்டை விட கொஞ்சம் கொடுத்தா போயிட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிப்பான்ற செய்தியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மன்னிப்பேண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தர்மத்தில் உங்களுக்கு தெரியும், அடுத்த வீட்டுக்கு அபூபக்கர் செலவழிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக அவதூறு சொன்னாங்க. அப்போ வந்து அடுத்த வீட்டுக்கு செலவழிச்சுட்டு இருக்கிறார், தர்மம் செஞ்சு நிற்கிறாரு. அந்த தர்மம் வாங்கினவரை என்ன செஞ்சிட்டாரு, அவதூறு சொல்லிட்டாரு. அவர் வந்து பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தூய்மைப்படுத்தி குர்ஆன் வசனம் இறங்கினோடனே கவலையாகுது. வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தாஹுக்கு இதற்கு பின்னால் நான் செலவழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கலாம் பாருங்க எப்படி, வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸா, உங்களில் வசதியுடையவர்கள் சிறப்புடையவர்கள் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம், அவர்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா சொன்ன உடனே அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், மௌத்து வரைக்கும் செலவழிச்சாங்க. இது நீங்க இரண்டாவது பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இறை திருப்தியை பெறுவது என்பது உலகமகா போராட்டம் அல்ல. உலகத்தில் எவரின் திருப்தியை விடவும் இறைவன் திருப்தியை பெறுவது மிகவும் லேசு, மிகவும் லேசு. மனிதனுடைய ஷகாவத், மனிதனுடைய கெடுதி, மனிதனுடைய மோசம், மனிதனுடைய கெட்ட குணம் அதுதான். யார் அவசரமா நம்மளை பொருந்திக் கொள்வானோ அவனை கணக்கே எடுக்க மாட்டான். இந்த உலகத்திலே உடனே யார் சாட்டிஸ்ஃபை ஆறானோ அவனை கணக்கு எடுக்க மாட்டான். யார் இனி இல்லைன்னு கஷ்டப்பட அவனுக்கு பிற்காலம் தெரிஞ்சுட்டிப்பான். இதான் மனிதனுடைய விதி. அதனால தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் அடிச்சு எனக்கு ஒரு 1000 ரியால் வேணும் 500 ரியால் வேணும்னா ஒரு தடவை தான் கால் அடிச்சிருப்பான். கேட்காட்டிவன் பிரச்சனைப்படுத்துவானே அப்படி இப்படி நினைச்சேனது எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த 1000 ரியாலை கொடுத்துட்றது. வைஃப் ஒன்று கேட்கணுமே 2 மாதத்துக்கு அழகு அடிக்கிறது. ஏன் இந்த குரூப் வந்து நம்ம லேட் ஆக்கலாம், இந்த குரூப் என்ன செய்யலாம், எவ்வளவு பண்ணாலும் நம்மளே தான் பின்னால நிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு இந்த 1000 ரூபாய் கடன் எடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. வழங்கிட்டா இங்க என்ன செய்ய மாட்டா, அது செய்ய மாட்டா. அதுக்காண்டி செய்யறது வாஜிப்னு சொல்ல வரல, அது அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆனால் திருப்தி என்கின்ற அம்சத்தை பொறுத்தவரை மனசு அப்படித்தான். அடுத்த வீட்டுல யாராவது கேட்டா அவசரமா செய்யறது, புள்ள கேட்டா நாளைக்கு பார்த்துக்கலான்றது, இது நம்மட மனிதனுடைய இயல்பு. யார் நம்ம இடத்துல கஷ்டப்படுகிறானோ நம்மகிட்ட வந்து இவன் பின்னால நிக்கணும், அவனை திருப்திப்படுத்துறது இல்லை. எவனை நம்ம உளுந்தடிச்சு கஷ்டப்படுத்தி திருப்தி எடுத்து அவனுக்கு பின்கால தான் என்ன செய்யறது, மனிதனுடைய அறிவு போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை
இலகுவாக நம்ம திருப்திப்படுத்தலாம் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரதீத்து, அதாவது சுப்ஹானல்லாஹ், யாரு அல்லாஹ் தஆலா எல்லா நன்மையும் டபுளா தான் வச்சுக்கிறான். நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா 10 மடங்கு வைக்கிறான், 70 வைக்கிறான், 700 வைக்கிறான். இப்படி தான் அல்லாஹ் தஆலா நன்மை இருக்குது. ஆனா மனிதன் அப்படி அல்ல. இந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சதே கிடையாது. அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துவது உலகமாக கஷ்டம் என்பது அல்ல, மிக 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 இலகு. ஏன்னா ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அறிஞ்சவன். எல்லாவற்றையும் அறிஞ்சதுனால நிறைய எக்ஸ்கியூஸ் தருவான், நிறைய விட்டு கொடுப்பான், நிறைய மன்னிப்பான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருப்தி என்பது மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க அன்புள்ள சகோதரர், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சா என்ன? மூன்றாவது கட்டம், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைத்தால் என்ன? அல்லாஹு தஆலா திருப்திப்பட்ட மக்களோடு எப்படி நடப்பான் தெரியுமா? அல்லாஹு தஆலா திருப்திப்பட்ட மக்களோடு இறைவனுடைய கண்ணியம், இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை அப்படி இருக்க யாருக்குமே இறைவன் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தானே? அல்லாஹு தஆலா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உகுபாஹா, அவர்கள் மீது கட்டும் சப்தத்தை கொண்டு அவர்களை அழித்தான். முடிவுகளை பற்றி இறைவன் பயப்படுவதே கிடையாது. முடிவுகளை பற்றி ஏன்னா அஞ்சுறதுக்கு எதுவுமே இல்லை இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் யாரை அதை இன்கானத் இல்லா சைஹத்தம் வாஹிதத்தன் ஃபஇதாஹும் ஹாமிதூன், ஒரு வெறும் சப்தம் தான், எல்லோரும் நூந்து போனார்கள், அணைந்து போனார்கள். ஃபனபத்னாஹும் ஃபில் யம், நாங்கள் அவர்களை நதியில் தூக்கி எறிந்தோம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை. யாரையும் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் ஓதி யுத்தத்தில் அந்த செய்தி பரவினோடனே அல்லாஹ் என்ன சொல்றா, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். ரசூல் அங்கல்ல எப்படி வச்சு பேசுறா, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர வேற யாரும் இல்லை. அப்படின்னா இப்ப ரசூல் எந்த ஸ்டேஜ்ல வச்சு பேசுறான்ல, ரசூல் தான், தூதர் தான், அல்லாஹ் அல்ல. ரசூலுல்லாஹ் அவரே அல்லாஹ் அல்லன்ட்டு அல்லாஹ் அப்படி பேசுறான் அல்லாஹ் பல இடங்கள்ல. அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா, ஒரு குருடர் வந்ததற்காக கடுகடுத்தார். வமா யுத்ரிக், உங்களுக்கு எது அறிவித்தது அவர் தூய்மையாகலாம் என்று சொல்லு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அப்படி பேசக்கூடியவன், ஆற்றல் உள்ளவன். ஆனால் தான் ஒருவரை திருப்திப்பட்டு விட்டால் அந்த குறைகள் எல்லாம் இறைவன் மன்னிக்கிறான். அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அவர்கள் மீது இறைவனுடைய பாராட்டு, அவர்கள் மீது இறைவனுடைய துஆ, இறைவனுடைய சலாம், இறைவனுடைய சலவாத், அவைகள்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில வசனங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் உள்ளம் வந்து நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படி என்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். பாருங்க, சூரத்து சாஃபாத்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நூஹுக்கு, இந்த உலகத்தாருக்கு மத்தியில் சாந்தி உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு சொல்றோம்? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு சொல்றீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இது அல்லாஹ் என்ன சொல்றா? சலாமுன் அலா நூஹ், நூஹ் மீது சாந்தி உண்டாவதாக. நூஹ் மீது சாந்தி ஃபில் ஆலமீன், இந்த உலகத்தோருக்கு மத்தியில். இவ்வாறு தான் நல்ல மக்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறு தான் நல்ல மக்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். அடுத்த வசனத்தை பாருங்க, சாஃபாத்ல 109 110, சூரத்து சாஃபாத்தை நீங்க ஓதி பாருங்க, இது வரும். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாவதாக, சாந்தி உண்டாவதாக. கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறு தான் நல்லவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். இவ்வாறு தான் நல்லவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், நீங்க குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் இதை மனசுக்கு எடுத்து பாருங்க. என்ன, அல்லாஹு தஆலா ஹாரூன்ன்றவர் யாரு, மூசான்றவர் யார்? அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹாரூனுக்கும் மூசாவுக்கும் சாந்தி உண்டாகட்டும், சாந்தி, அவர்கள் மீது சலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். மறுபடியும் இவ்வாறு தான் நாங்கள் நல்ல மக்களுக்கு கூலி வழங்குவோம். இவ்வாறு தான் நல்ல, அந்த வசனத்தை சேர்த்து பாருங்க, இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறு தான் நல்ல மக்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். இன்னஹுமா மின் இபாதினல் முஃமினீன், அவர்கள் எமது ஈமான் கொண்ட நல்ல அடியார்களில் உள்ளவர்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல சலாமுன் அலா இல்யாசீன், இல்யாஸ், அவர் மீது என்னது, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறு தான் நாம் நல்ல மக்களுக்கு கூலி வழங்குவோம். ஏன் சேர்க்கிறான் அல்லாஹ்? இவ்வாறு தான் நாம் நல்ல மக்களுக்கு கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், அவர் எங்களது முஃமினான அடியார்களில் ஒருவர். அதே போல அதே சூரத்து சாஃபாத்ல வஸலாமுன் அலல் முர்சலீன், வஸலாமுன் அலல் முர்சலீன் அப்படின்னா என்ன?
எல்லா தூதர்கள் மீதும் சலாம், சாந்தி உண்டாகட்டும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போல சிந்தித்து பாருங்கள், யஹ்யா என்ற ஒரு குழந்தை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொல்றோம். அவர் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டு யஹ்யாக்கு நம்ம என்னென்ன செய்தோம் என்று சொல்ற அந்த பாங்கை பாருங்கள். யா யஹ்யா ஹுதில் கிதாப், யா யஹ்யா ஹுதில் கிதாப, யஹ்யாவே புத்தகத்தை எடுங்கள், பற்றி பிடிச்சிக்கங்க அப்படின்னு. அந்த அதாவது ஜுனுபாலிகள் வந்து நோன்பு இந்த குர்ஆன் ஓதலாமா இல்லையா அப்படி என்று சொல்ற நேரத்தில் ஒரு மசாலா சொல்லுவார் இமாம் சுயூத்தி. அது என்னன்னு சொன்னால், யஹ்யான்ற ஒரு ஆளுக்கு புள்ள இருந்து குர்ஆனை எடுத்துட்டு வாண்டதுக்கு இந்த வசனத்தை சொன்னால் சொல்லலாமா இல்லையாண்டு. யா யஹ்யா ஹுதில் கிதாப்னு என்ன, யஹ்யாவே அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு அர்த்தம், அல்லது பிடிச்சிக்கங்கன்னு அர்த்தம். இப்போ குர்ஆன் உள்ள வசனத்தை என்ன செய்யக்கூடாது, ஜுனுபாலியா ஓதக்கூடாது, இது சொல்லலாமா, இது தேவையான மசாலா விளங்கிட்டா, இப்படி ஒரு மசாலா என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இதை நான் எதை குறிப்புக்காக சொல்லிக்கொண்டேன். யா யஹ்யா ஹுதில் கிதாப், யஹ்யாவே வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா, சின்ன வயசிலே அவருக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம். வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை வந்து அப்படி போயிடக்கூடாது, அப்படி ஓடிக்கிட்டு போகக்கூடாது. வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா, சிறிய வயதிலேயே அவருக்கு நாம், சபி என்றது சின்ன வயசு, அப்பயே நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஹுக்மை ஞானத்தை கொடுத்துட்டோம். நினைச்சு பாரு, உங்களோட பிள்ளையா இருந்தா எப்படி இருந்தீங்க. அவருக்கு சின்ன அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், சொல்லாமலும் அல்லாஹ் எங்களுக்கு வகி வராது, சொல்லாம தான் அல்லாஹ் மற்றவங்களுக்கு கொடுக்குறான். ஏன்னா அது வகையில வரப்போறது இல்லை. வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா, சின்ன வயசுல அவருக்கு ஞானத்தை நாம் என்ன செய்தோம், கொடுத்து விட்டோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வ ஹனானம் மின் லதுன்னா வ ஸகாத்தன் வ கான தகிய்யா, ஹனான் கருணையை கொடுத்தோம். அதே போன்று வ ஸகாத்தன் தூய்மையை அவருக்கு நாம் என்ன செஞ்சோம், கொடுத்தோம். வ கான தகிய்யா, அவர் வ கான தகிய்யா இறையச்சம் உள்ள ஒருவராக இருந்தார். அல்லாஹு தஆலா ஒரு அடியான பசி இவர் இறையச்சம் உள்ள ஒருவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான்டா, அதையும் மாதிரி ஒரு பாராட்டு இந்த உலகத்தில் நீங்க வேற எதுக்கும் உங்களுக்கு கிடைக்காது. வ கான தகிய்யா, அவர் இறையச்சம் உள்ள ஒருவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் அவர் தர்மம் செய்கிறாரு. தர்மம் செஞ்சோடனே பக்கத்தில் உள்ளவர் சொல்றார், ஒரு தீனார் ஒரு திர்ஹம் தர்மம் செய்கிறாரு. பக்கத்தில் உள்ளவர் சொல்றார், தக்கப்பலல்லாஹு மின்க இப்னு உமர், இப்னு உமரே அல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட இருந்து இதை ஏற்றுக்கொள்வானாக, இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக என்றார். ஒரு வசனத்தை மேல் போங்காக நபித்தோழர்கள் வாங்கி விட மாட்டாங்க. அதை சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீரிட்டு அழுதார்கள். அப்படி அழுகைக்கான காரணம் கேட்கப்பட்டவர் சொன்னாரு, வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி ஸலாத்தன் அவ் சியாமன் அவ் சதகத்தன் அவ் தீனாரன் ல அஹ்பப்துல் மௌத அப்படின்றாரு. அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை, ஒரு சதகாவை, ஒரு தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்று விட்டான் என்பது எனக்கு தெரிந்திருந்தால், ஒன்று நான் இந்த 60-70 வருஷத்தில் செஞ்ச ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று தெரிந்திருந்தால் நான் மரணத்தை விரும்பியிருப்பேன். காரணம், இன்னமாய தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நான் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஒரு முறை ஏற்றுக்கண்டான்னா நான் இறையச்சம் உள்ளவன் அர்த்தம், அதுக்கு பின்னால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வகான தகிய்யா, அவர் இறையச்சம் உள்ளவராக என்ன செய்தார், இருந்தார். சாதாரண சான்றிதழ் அல்ல, யாரிடம் இருந்து, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சான்றிதழ். அப்ப அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். சொல்லிட்டு வபர்ரம் பிவாலிதைஹி, வபர்ரம் பிவாலிதைஹி, உலகத்தில் நீங்க யார்கிட்ட இந்த சான்றிதழ் வாங்க இயலாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வபர்ரம் பிவாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளையாக அவர் இருந்தார். வபர்ரம், யார் சொல்றது யாருன்னு பாருங்க. வபர்ரம் பிவாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக யஹ்யா இருந்தார். வபர்ரம் பிவாலிதைஹி, அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கெல்லாம் நீங்க அவர்களுக்கு செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு செய்றீங்க, மனசால என்ன நினைக்கணும் தெரியுமா, யா அல்லாஹ் இந்த சான்றிதழ் உனக்கு என்னிடத்துல இருக்குதா, ஏண்ட விஷயத்துல உன்னிடத்துல இருக்குதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா உபை இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக லம் யகுனில் லதீன கஃபரு, லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை உபையே உங்களுக்கு அல்லாஹ் ஓதி காட்டுமாறு சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்டுமாறு எனக்கு கட்டளையிட்டான். எதை? லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை. அப்ப உபைக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா, வசம்மானி என்று கேட்டார்கள். என் பெயரை அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. என் பெயரை அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது எதுவோ, இவர் நினைச்சது எதுவோ. என்ன கேட்கிறார், வசம்மானி, அல்லாஹ் என் பெயரை சொன்னானான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்றார்கள். ஃபபகா உபை,
உபை அழுதார்கள். அதை சொன்ன உடனே அல்லாஹ் என் பேரை சொன்னான்னு அவருக்கு நினைச்ச உடனே கண்ணால கண்ணீர் என்ன செஞ்சது போனது என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது நபித்தோழர்கள் எதிர்பார்த்து இறை திருப்தி. இறைவன் என்ற பேரை சொன்னானா, இறைவன்ட்ட நான் இந்த மரியாதையில் இருக்கிறேனா, இறைவன்ட்ட நான் இந்த கணக்கில் இருக்கிறேனா என்ற சிந்தனை இருக்குது. அன்புள்ள சகோதரர்கள், இதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கண்டே உங்களோட லைஃப்ல போனீங்கன்னு வைங்களேன், சுப்ஹானல்லாஹ், உலக மக்களுடைய அன்பும் ஈர்ப்பும் உங்களுக்கு எப்படி வந்து சேரும்னு உங்களுக்கு விளங்காது. வித்தியாசமா இருக்கும். எவன் அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையில் உள்ள உறவை சீர்படுத்திக் கொள்ள ட்ரை பண்ணலையோ, அந்த நட்பை சீர்படுத்திக் கொள்ள ட்ரை பண்ணலையோ, நீங்கள் எவரெவர்களோடெல்லாம் பாசமாக முறையாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் உடையும். உங்களுக்கே ரீசன் விளங்காது. எனக்கு அவனுக்கு இடையில ஏன் பகை வரும்னு உங்களுக்கு விளங்காது. எனக்கு இவருக்கு இடையில ஏன் பிரச்சனை வரும்னு எனக்கு விளங்காது. ஆனால் இறைவனுக்கு உங்களுக்கு இடையில உறவுல நீங்க பகமை வச்சீங்கன்னு சொன்னா, மோசமாக நடந்தீங்கடா, மனிதனுக்கு உங்களுக்கு இடையில உறவுல என்ன செய்யும், கட்டாகும். கெட்டவர்களை தவிர உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். மோசமானவர்களை ஏமாற்று பேர் வழியில் தவிர நண்பர்கள் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. யாரு ஒமன் அஸ்லஹ மா பைனஹு வ பைனல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையில உள்ள அந்த விஷயத்தை யார் சீர்திருத்திக் கொண்டே ஃபோக்கஸ் பண்றாரோ இது தானா சரியா வரும். ஆனா மனுஷன் எப்படி தெரியுமா, இங்க தான் சரிப்படுத்த ட்ரை பண்றது, அங்க அல்லாஹ் மன்னிப்பாண்டு போய்கண்டே இருக்கிறது. அங்க ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணி இறை திருப்தி இறைவன்ட்ட என்ற பாராட்டி என்ன போய்கிட்டு இருந்தாண்டா, இங்க நீங்க சில பொழுதுகளில் தவறு விட்டுக்கொண்டு வந்தால் என்ன செஞ்சிருவா, அல்லாஹ் அதை பேலன்ஸ் பண்ணிடுவான். அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வான், அதை நேசத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்கள் இவர் என்னை மதிக்கிறார், இவர் என்னை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கிறான் யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பலன் உங்களுடைய இஹ்லாஸுடைய பலன். அது நீங்கள் இறைவனுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்துடைய பலன் அது. ஆனால் அதுக்கு அவருக்கு உங்களுக்கு இடையில நீங்க எவ்வளவு சேஃப்டியா பாதுகாப்பா நடந்து கொண்டாலும் இங்க நீங்க இப்படியே தொடர்ந்து இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், அங்க பாதிப்பு வரும். அங்க பாதிப்பு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹதீஸ்ல என்ன வருது, அல்லாஹ் தஆலா ஒருவரை விரும்பி விட்டால் மலக்குமார்களுக்கு சொல்வான், நான் இவரை விரும்பி விட்டேன். அவர்கள் இந்த உலகத்துக்கு அந்த செய்தி என்ன செய்வாங்க, கொண்டு வந்து சொல்வார்கள், மக்களும் விரும்புவார்கள். அங்க பகமை வந்தால், அங்க பிரச்சனை வந்தால் இங்க என்ன செய்யும், பிரச்சனை வரும். ஆனா ஃபோக்கஸாக எங்களுக்கு இறை திருப்தி மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, வபர்ரம்பி வாலிதை, தன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராகவும், வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, பெருமை பிடித்த அடக்கி ஆளக்கூடிய குணம் கொண்டவராக அவர் இருக்கவில்லை. அந்த குணம் அவர்கிட்ட என்ன செய்யல, ஜப்பாராக அவர் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வஸலாமுன் அலைஹி யௌம உலித் வ யௌம யமூத் வ யௌம யுபஅது ஹய்யா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, வஸலாமுன் அலைஹி யௌம உலித், அவர் பிறந்த நாளிலும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். வ யௌம யமூத், அவர் மரணிக்கின்ற நாளிலும் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். வ யௌம யுபஅது ஹய்யா, உயிரோடு எழுப்பப்படுகின்ற அந்த நாளிலும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது திருப்தியில யாரை நம்பிக்கை இழக்க வைக்கல. உலகத்தில் எல்லோருக்கும் இது உண்டு, அவர்கள் முயற்சி எடுத்தால். சுப்ஹானல்லாஹ். வஸலாமுன் அலைஹி யௌம உலித் வ யௌம யமூத் வ யௌம யுபஅது ஹய்யா. நினைச்சு பாருங்க, யாருடைய சலாம், இறைவனுடைய சலாம். சலாமுன் அலைஹி யௌம உலித், அவர் பிறந்த நாளில் அவர் மீது சாந்தி உண்டாவதாக. வ யௌம யமூத், அவர் மரணிக்கின்ற நாளில் அவர் மீது சாந்தி உண்டாவதாக. வ யௌம யுபஅது ஹய்யா, திருப்பி அவர் உயிர் பெற்று எழுப்பப்படுகின்ற நாளிலும் அவர் மீது சாந்தி உண்டாவதாக என்று ஒரு அடிமைக்கு அல்லாஹ் தஆலா தன் வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், இது மாதிரி ஒரு சந்தோஷம் யாருக்கு என்னது இருக்க முடியாது. இதான் சகோதரர்களே உயர்ந்த ஈமானிய நிலை என்பது, உயர்ந்த இலக்கு என்பது. இதெல்லாம் ஒரு அடியான் இறைவனுடைய இலக்கை மட்டும் வைத்து பயணிப்பதன் மூலம் என்ன செய்யும், அது கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் உதாரணங்களுக்கு சொன்ன மூன்றாவது கட்டம். நான்காவது, அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இதை எப்படி இந்த திருப்தியை வெளிப்படுத்தினார் என்ற உதாரணங்கள் தான் இங்க முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிறைய பேர் உங்களுக்கு முன்னால சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம், அதுபோல் அந்த குகைவாசிகளை சொல்லலாம், இன்னும் எத்தனையோ செய்திகளை சொல்லலாம். நீங்க உங்களுக்கு எப்ப எல்லாம் ஷைத்தான் நம்பிக்கை இழக்க வைப்பானோ, இந்த ஷைத்தான் இருக்கிறான் தானே, அவன் எல்லா இடத்துலயும் நம்பிக்கை இழக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அது நபிமார்களுக்குரியது என்றும் அவ்வளவுதான், முடிஞ்செல்லாம். நான் சொன்ன பயானே அப்படியே போயிடும், விளங்கிட்டா? எப்படி அது நபிமார்களுக்குரியது போட்டுருவான். ஏதாவது அப்படி சொல்லிக்கிட்டு தான் என்ன செய்வான், இருப்பான். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஓதுங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளை ஓதுங்க. ஃபிரௌன் என்ற மோசமான ஒரு கணவனுடைய மனைவி என்ன செய்யுங்க, ஓதுங்க. அதே போல ஆல இம்ரான்ல உள்ள மூசா தாயை பற்றி என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறந்த இரு பிள்ளைகளை பற்றி என்னது நீங்க பாருங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு ஆறுதல் என்ன செய்யும் வரும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்களை பற்றி சொல்றான். வஅலமு
அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அங்க அல்லாஹ் எப்படி சொன்னா? ரசூல். அல்லாஹ் என்ற வார்த்தை அங்க என்ன செய்யல, இழைக்கப்பட. அல்லாஹ் எப்படி சொல்லல? வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. முகமது அல்லாஹ்வுடைய தூதரன்றி வேறு யாரும் இல்லைன்னு சொல்லல. முகமது தூதரன்றி வேறு யாரும் கிடையாது. இறைவனோடு நாம் இணைக்கப்பட்டால் தான் கண்ணியமே. உலகத்தில் 1000 வீடு இருக்கு, கண்ணியம் இல்லை. பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லப்படுற நேரத்தில் என்னது அது கண்ணியம். உலகத்தில் 1000 ஒட்டகம் உண்டு, நாகத்தல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சொல்லப்படுற நேரத்தில் தான் அதுக்கு கண்ணியம் உண்டு. உலகத்தில் 1000 புத்தகங்கள் இருக்கலாம், கிதாப் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய புத்தகம் என்று சொல்ற நேரத்தில் அதுக்கு கண்ணியம் உண்டு. அது மாதிரி அல்லாஹ் இங்க எப்படி சொல்றான்னு சொன்னால் வா அலமு அறிந்து கொள்ளுங்க. அங்க ரசூல்னு சொன்னா, இங்க வா அலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அதுல கவனமாக இருங்க. வா அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்ன்றதை விளங்கிக்கங்க. ஏன்னா மனிதன் அடிப்படையில் நீங்க அந்த மனிதர் என்ற போக்கில் என்ன செய்யலாம், நடக்கலாம். வா அலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் நடந்தார் என்று சொன்னா நீங்க தான் கஷ்டத்தில் விழுவீங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் வச்சு அல்லாஹ் இந்த உபதேசம் செய்றான் மக்களுக்கு. ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் வச்சு லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், அவர் நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் கேட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க கஷ்டத்தில் விழுவீர்கள், நீங்கள் கஷ்டத்திலே விழுவீர்கள். வலாக்கின்னல்லாஹ, அல்லாஹ்தான் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளத்திலே ஈமானை விருப்பத்துக்குரிய ஒன்றாக ஆக்கி வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதை அலங்கரிச்சிக்கிறான். உங்களுக்கு விபச்சாரம் வெறுப்பா விளங்குது, திருமணம் அழகா விளங்குது. உங்களுக்கு களவு வெறுப்பாக விளங்குறது, உழைப்பு அழகாக விளங்குது. நான் செஞ்சது என்ற அல்லாஹ் அந்த விளக்கம் யார் செய்தது? நான் செய்து. வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், நிறை நிராகரிப்பு, நயவஞ்சகம், பாவம், இவைகளை அல்லாஹ் உங்களுக்கு வெறுக்க செய்திருக்கிறான். இது எதன் காரணமாக நடந்தது தெரியுமா? ஃபத்லம் மினல்லாஹி வ நிஅமா வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், இறைவனுடைய அருள், இறைவனுடைய நிஅமத், சிறப்பு அப்படின்னு அல்லாஹு தாலா அறிந்தவன், ஞானமுடையவன் சொல்றான். இதில் நீங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா? வா அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். எங்களை பார்த்து அந்த வசனம் சொல்லப்பட்ட அப்படி இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் இந்த நபர் இருக்கிறார். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் யார் ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இறைவன் கொடுக்கிற முக்கியத்துவம் இடத்துக்கு என்ன செய்யலாது, அது வர முடியாது சகோதரர்களே. அடுத்ததாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு உணவுக்கு வருவாங்க. எல்லார வீட்லையும் நடக்கிறதானே, உணவுக்கு வந்தா உண்டுட்டு போறது இல்லை. அங்கதான் எல்லா கதையும் நம்ம என்ன செய்யறது, நம்ம கதைக்கிறது இயல்பது. அந்த இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாம் கதைச்சு ஊத்துட்டு வீட்டுக்காரனுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்றது இல்லை, ஆனா கேட்டுக்கிறது டிஸ்டர்ப் எதுவும் இல்லையே. அவன் ஆமாண்டா சொல்ல போறா, விளங்கிட்டா, எந்த டிஸ்டர்ப் இல்லை, பிரச்சனை இல்லை. 2 பேர் ரகசியம் பேசிட்டு இருப்பாங்க, இடையில போறது பேசலாம் அப்படின்னு கேட்குற. அவன் என்ன சொல்லுவா? எல்லாம் வாங்கன்னு சொல்லுவான். ஏன்னா மனசை உடச்சுக்களை யாரும் விரும்ப மாட்டாங்க, தெரிஞ்சா போகக்கூடாதாங்களே, ஆனா போய் கேட்கறது, வாரது வரலாமா அப்படின்னு வரத்தான் ஆமான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. சராஹத் மக்கள்கிட்ட குறவு, புரிஞ்சுக்கொள்ளணும். நேரடியாக சொல்றது மக்கள்கிட்ட குறவு, நேரடியாக சொல்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க் குறவு, நேரடியாக சொல்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க் குறவு. எனவே நேரடியாக சொல்றதுல சிறப்பு கூட. அதனால தான் நம்மளுக்கு சூழ இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் நம்மளை அங்கீகரிச்சிட்டீங்களா நினைச்சிடக்கூடாது. ஏன் சராஹத் இருக்காது நிறைய மக்கள்கிட்ட. நான் எப்படி இருக்கிறேன், எங்களோட தவ்வா எப்படின்னு கேட்டு பாருங்க, மாஷா அல்லாஹ் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க செய்யற தவாலாம் ஒன்று குறவான்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல மாட்டாங்க. மனிதண்ட இயல்பு சராகத்து குறவு, வெளிப்படையா பேச மாட்டேன். அப்ப இப்படி கேட்கிறவன் மடையன், இப்படி கேட்கிறவர் யார் தானே மடையன், அறிவில்லாதவர். அவர் என்ன நினைக்கணும் தெரியுமா? அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த சராகத்தை உடைச்சு நீங்க சராகத்தா சொன்னா நான் கேட்பேன் என்கின்ற மாதிரியான நேரடியாக இல்லாமல் சூழலை ஏற்படுத்தணும். சூழலை ஏற்படுத்தினா அவர் உங்கள்கிட்ட சொல்லுவாரு, நீங்க திருந்துவீங்க. நீங்க என்ன செய்வீங்க? திருந்துவீங்க. இது எவனே விமர்சிக்காதவனே பக்கத்தில் இருக்கோ நினைச்சிட்டு போனீங்கன்னா நீங்க திருந்த மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு உபதேசம் செய்யற எதிரியெல்லாம் வெளியேறிப்பாங்க, முடிஞ்சு. உலகத்தில் இதை புரிஞ்சுக்கணும், தெளிவாக சொல்லுகின்ற மனப்பான்மை குறவு. ஆனா இதே வேளை ரசூலுல்லாஹ்வோட வீட்டிலே நடத்தினாங்க. எல்லா மக்கள் மாதிரி அங்கேயும் போய் என்ன செஞ்சாங்க, சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே என்ன செய்யறாங்க, மிச்ச நேரம் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே வந்தாங்க, சலான் சொன்னாங்க, ஓத்தலா சொன்னா போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தா அப்பே அங்கே தான் நிற்கிறாங்க. யாரும் போன மாதிரி விளங்கல. ரசூலுல்லாஹ்களுக்கு எப்படி உள்ள வீட்டில் விருந்தாளிக்கலாமா, வீட்டுக்குள்ளே போய்க்கலாமா? இயலாது. அவரும் வாசலில் தான் இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்.
அப்படி என்றதுனால அவர் சரியான அசௌகரியமாக இருந்தது. நம்ம சின்ன விஷயம் நினைப்போம், அது பெரிய அசௌகரியமா என்ன செய்யும், அது இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அது பெரிய ஒரு அசௌகரியமாக இருந்தது. ரசூலாங்க சொல்லலை, ரசூலாங்க அமைதியாக இருந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த அசௌகரியத்தை அல்லாஹு தாலா கணக்கெடுத்தான் என்று சொன்னால் நபி அவர்களுக்கு இறைவன் இருந்த மரியாதை எப்படி மரியாதையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படி சங்கடப்படுறாங்களே, இந்த சங்கடத்தை கணக்கெடுத்து அரை பக்க வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். இந்த சங்கடத்தை கணக்கெடுத்து அல்லாஹு தாலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுஹுலு புயூத்தன் நபி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின் கைரி, அதாவது கைர நாதிரீன இனாஹு, நபி அவர்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க நுழைவதாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு உணவுக்கு அழைப்பு வந்தாலன்றி நுழைய வேண்டாம், போக வேண்டாம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு லா ததுஹுலு புயூத்தன் நபி, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போக வேண்டாம், உணவு எதிர்பார்த்து போக வேண்டாம். அல்லாஹ் அவராக உங்களை அழைச்சா போங்க, அவராக உங்களை அழைத்தால் போங்க, உணவு இல்லாத இடத்துல போக வேணாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். அதாவது போனீங்க என்று சொன்னா வலாக்கின் இதா துஐத்தும், அழைக்கப்பட்டா மட்டும் நீங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, சாப்பாட்டுக்கு உணவுக்கு போங்க. ஃபதுஹுலு ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டு முடித்து விட்டால் உடனே கலைந்து விடுங்கள், உடனே கலைந்து விடுங்கள். வலா முஸ்தனிதீன லிஹதீதின், எந்த கதையும் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டாம், எந்த கதையும் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், இது நபி அவர்களுக்கு மிச்சம் அசௌகரியமாக இருக்கிறது, வெட்கப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுக்கு மிகவும் அசௌகரியமாக இருக்கிறது, அவர் வெட்கப்படுகிறார். உண்மையை சொல்ல இறைவன் வெட்கப்படுவது கிடையாது, இறைவன் வெட்கப்படுவது கிடையாது, அவர் வெட்கப்படுகிறார். நான் சொல்றேன் நீங்க போக கூடாது அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ், திருப்திப்படாத மனிதருக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குவானா? தன்னை திருப்திப்பட்ட மனிதர் அசௌகரியப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான்டா. இது எவர்கள் மீதெல்லாம் இறைவன் திருப்திப்படுகிறானோ அவர்கள் விஷயத்தில் இறைவனுடைய வசனம் என்று புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா நம்மளுக்கு தெரியாது, நபிக்கு அல்லாஹ் இறக்குவான். ஏன்? நபியை திருப்திப்பட்ட மாதிரி உலகத்துல யாரையும் அல்லாஹ் என்ன செய்ய போறதில்லை, திருப்திப்படுத்த போவதில்லை. ஆனா அவர்களுக்கு அவருடைய அந்தஸ்து என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், அவர் உங்களுக்கு வெட்கப்படுகிறார், நீங்க போகாதீங்க என்று சொல்லி என்னது அல்லாஹு தஆலா உபதேசம் செய்யக்கூடிய அந்த இதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவர் உலகத்தை அந்த வேதனை அனுபவிச்சவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். ஒருவர் திருமணம் முடிச்சிட்டாரு, அவர் மனைவியை விவாகரத்து செய்கிறாரு. விவாகரத்துக்கு எப்பயும் ஒரு பிரச்சனை தான் காரணமாக இருக்கும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படாதா இருக்கலாம், மனைவி காரணமாக இருக்கலாம், கணவன் காரணமாக இருக்கலாம். ஆனால் விவாகரத்துக்கு பின்னால் என்ன செய்யும், ஒரு சிக்கலும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக என்ன செய்யும், இருக்கும். அந்த அடிப்படையில் விவாகரத்து செய்யப்பட்டான்னு வைங்களேன், நடுவராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதில் விவாகரத்து சப்ஜெக்டில் பேச வேண்டியதுதான். இடையில புகுந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம நடுவில் தீர்ப்பு சொல்லி கணிக்கூடாது. பிரிஞ்ச பின்னால இவர் தான் கொஞ்சம் சரல, அவர் தான் சரல, இது நம்மளுக்கு தேவையில்லை. எப்போ சொல்லலாம், யாரா நம்மகிட்ட வந்து திருமணம் பேசுறாங்களே இவரை முடிக்கலாம்னு, அப்போ நம்மளை அறிஞ்சதை என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏண்டா திருமண பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அது 10 வருஷம் 5 வருஷத்துல ரிசல்ட், அது என்ன நடந்ததுன்னு அவங்க 2 பேருக்கு தான் என்ன செய்யும், நல்ல முறையில் தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் விவாகரத்து வரவங்கள்ட்ட என்ன ரீசன் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிச்சுட்டிக்க மாட்டாங்க, விவாகரத்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை அந்த சிக்கல் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் விவாகரத்து பண்ண பின்னால் இன்னொருவர் அவரை திருமணம் முடிக்கலாம், அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலான்னு வைங்களேன், முதலாவது இந்த உலகத்திலே வலிப்பது முதல் கணவனுக்கு தான், அவனுக்கு தான் என்ன செய்யும், முதலாவது அது வலிக்கும். அது எவ்வளோதான் பிரிஞ்சாலும் சரி, 2ல் 1 சொல்லுவான். ஒன்று சொல்லுவான், நம்ம அந்த மனைவியோட வாழ்ந்திருக்கலாம், அவள் நல்ல பெண் தான், சில சிக்கலான அப்படி விட்டுட்டேன், இப்போ நல்லா வாழத்தான் செய்கிறார், பெரும் கவலையாக இருக்கும். அல்லது இவன் பட போகிறான் பாரு, நான் விட்டதை வச்சு என்னையா படிப்பினை பெறக்கூடாதா இல்லையா, இது 2ல் 1 வரும். 2 வந்தாலும் இது யார மனசை இடிக்குமெண்டா முதல் கணவன் தான். அவனுக்கு மனசு என்ன செய்யும், அந்த வேதனை இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சுபா, இந்த வேதனை மரணத்துக்கு, விவாகரத்துக்கும் மரணத்துக்கும் பின்னால் உள்ள வேதனை. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அஹ்ஸாப்ல, வமா கான லக்கும் அன் துது ரசூலல்லாஹ், நபி அவர்களுக்கு எந்த தொந்தரவும் உங்களுக்கு கொடுப்பதற்கு உரிமை கிடையாது, எந்த தொந்தரவும் நீங்க கொடுக்க கூடாது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதன், அவருக்கு பின்னால அவருடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்க கூடாது, அவர்களுக்கு பின்னால் அவரது மனைவிமார்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. இன்னதாலிக்கும் கான இந்தல்லாஹி அதீமா, அல்லாஹ்விடத்தில் இது மிகப்பெரிய குற்றம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் நீங்க எந்த வகையிலும் தொந்தரவு கொடுக்க கூடாது.
நீங்க அவர் விவாகரத்து செஞ்சவர்களையோ அல்லது மரணத்தை பின்னாலோ நீங்க முடிச்சு அவருக்கு கொடுக்குற தொந்தரவு, அது அவருக்கு கொடுக்குற அசௌகரியம் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டுமல்ல, இதுக்கு இன்னொரு விளக்கம் என்னடா, சிறந்த கணவனைத்தான் விவாகரத்துக்கு பின்னாலோ மரணத்துக்கு பின்னாலோ ஒரு மனைவி எதிர்பார்ப்பான். நபி அவர்களை விட சிறந்த கணவன் என்ன செய்ய மாட்டான், கிடைக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுல அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய அதாவது அந்த அசௌகரியத்தை பார்க்கறான்டா. கொஞ்சம் நினைங்க சகோதரர்களே, நம்முடைய அசௌகரியத்தை இறைவன் கவனிப்பானா? நம்முடைய வசதியின்மை இறைவன் கவனிப்பானா? நான் கவலைப்படுறத இறைவன் பார்ப்பானா? நான் துன்பப்படுறத இறைவன் பொறுப்பானா? அப்படி என்ற இடத்துக்கு நீங்க வரணும்டா, உங்களுக்கு இறை திருப்தி இலக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், யாரெல்லாம் நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, நீ நிச்சயமாக என்ன செய்ய மாட்டா, இந்த வேதனையில் வைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணுமாக இருந்தால், அது அந்த இலக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அந்த இது வரும். இறைவன் நிச்சயமாக தன் அடியார்கள் வேதனைப்படுவதை என்ன செய்வதில்லை, விரும்புவது கிடையாது. அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம பயணிப்பவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நேரம் நெருங்கி கொண்டிருக்க நினைக்கிறேன், அப்படித்தானே? அடுத்ததாக என்ன செய்தி என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் ஒரு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு விஷயத்தில் திருப்தி இல்லாமல் இருந்தாங்க. அது என்ன திருப்தி இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால், திருமண விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுக்கு பின்னால் திருமணம் முடிச்சுட்டு போகிறாங்களே, அது யாருக்கு விருப்பம் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு விருப்பம் இருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே சொல்கிறாங்க, ஹதீஜா இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த பெண்ணையும் என்ன செய்யலை, திருமணம் முடிக்கவில்லை அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. மற்றவங்க இருக்கோல திருமணம் முடித்தாங்க. இதுலேயும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் மன சட்டத்தோட இல்லை, நபி அவர்களோட அசௌகரியமாக இருந்த ஒரு இடம் என்ன தெரியுமா, சில பெண்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களுக்கு என்னை தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நான் உங்களை மனம் முடிச்சுக்கொள்ள விருப்பம் என்றது அப்படி சொன்னாங்க. இதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஒரு பெண் இப்படி சொல்லலாம், என்ன மாதிரி என்னது அப்படி இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான். எப்படி இறக்கிறான்னு சொன்னா, துர்ஜி மன் தஷாஉ மின்ஹும், நாடியவர்களை நீங்கள் பிற்போடலாம் அவர்கள், அப்படின்னா என்ன, விவாகரத்து செஞ்சிடுறது. அதே நேரத்தில் வத்துவி இலைக்க மன் தஷா, விரும்பியவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம், விரும்பியவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். வமன் இப்தகைத மிம்மன் அஸல்த, நீங்கள் எவர்களை விட்டு விட்டீர்களோ அவர்களிலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், திருமணம் முடிச்சுக் கொள்ளலாம். ஃபலா ஜுனாஹ அலைக், உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாதுன்னு அல்லாஹ் குர்ஆன் என்ன செஞ்சான், இறக்கினான். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, வமா அரா ரப்பக இல்லா யுசாரி ஃபீ ஹவாக், நபி அல்லாஹ் தஆலா உங்களோட மனோ இச்சைக்கு வேகமாக செயல்படுற மாதிரி தான் என்ன செய்யுது எனக்கு விளங்குது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். எப்படி, வமா உரா ரப்பக இல்லா யுசாரி ஃபீ ஹவாக், நீங்க எப்படி ஆசை வைக்கிறீங்களோ அதில் இறைவன் வேகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் என்ன, இறைவன் நாடியதை ஹலால் ஆக்குவான், நாடியதை ஹராம் ஆக்குவான். ஒரு சமுதாயத்துக்கு கொழுப்பு ஹராம், அதே கொழுப்பு இன்னொரு சமுதாயத்துக்கு ஹலால். அல்லாஹ்வுடைய கையில பியதிஹில் முல்க், அதிகாரம் அவனுடைய கையில. நாடியவர்களுக்கு சந்தர்ப்பம், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாரத்தை என்ன செய்யலாம், நீங்கள் யாரை திருமணம் முடிக்கலாம், யாரை விவாகரத்து செய்யலாம், விவாகரத்து செய்தவர்களை மீட்டிக்கொள்ளவும் முடியும், உங்களுக்கு எல்லா அதிகாரம் உண்டு என்று சொன்னனே. வமா அதாவது வமா உரா ரப்பக இல்லா யுசாரி ஃபீ ஹவாக், உங்களோட விருப்பத்துக்கேற்ப இறைவன் வேகமாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மை அது, ஆயிஷா பொய் சொல்லலை, அவங்க சொன்னது உண்மை, உண்மையாக தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது யாருக்கு கிடைத்த மகாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த மகாம். அல்லாஹ் தஆலா நபியர்களை இந்த உலகத்தில் அந்த அந்தஸ்தில் என்ன செய்தான், வைத்தான். மறுமை நாளில் கூட எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலும் நபி அவர்களுக்கு என்ன அந்த அந்தஸ்தை தான் அல்லாஹ் தஆலா வைப்பான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு மன்சிலத்தில், இப்படி ஒரு அந்தஸ்தில் வச்சு அல்லாஹ் தஆலா அவருக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்தான் என்று சொன்னால் என்ன நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இறைவனுடைய திருப்தி இருக்குதே அது ஒரு மனிதன் மீது ஏற்பட்டு விட்டால், ஹதீஸ்ல வருது, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் யாரை நேசித்து விட்டேனோ அவர் விஷயத்தில் யார் அவருக்கு தொந்தரவு கொடுத்தாரோ அவரோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் ஒருத்தரை நேசிச்சிட்டு நான் விரும்பி விட்டேன் என்று சொன்னால், நான் அவர் விஷயத்தில் யாராவது அசௌகரியமாக நடந்தால் நான் அவருக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டினார்கள். அதனால் தான் ஆசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய சபையிலே வைத்து ஒருவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கூட முறையற்ற முறையில் கொடுக்குறாரு. ஆசிம்ட கையில் வாழை கொடுக்குறாரு, அவருக்கு என்ன செய்யுங்க, நீங்க மரண தண்டனை கொடுங்க. ஆனால் அது பிழைன்னு ஆசிமுக்கு தெரியுது. ஆசிம் கிட்ட போறாரு, நீங்க சுபஹ் இன்றைக்கு ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டாங்க.
அவர் ஆம் என்று சொன்னார். வாளை தூக்கி வீசினார் ஆசிம், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்க்கு முன்னால வீசிட்டு சொன்னாரு, அல்லாஹு தஆலா பாதுகாப்பை பொறுப்பெடுத்த ஒருவருடைய விஷயத்தில் நான் கை வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபஹை ஜமாத்தோடு தொழுதாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டியிலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். நீங்கள் அதை உடைத்து அல்லாஹ் உங்களை தேடுகின்ற இடத்தில், அதாவது உங்களை பிடிக்கிற இடத்தில் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த ஈமானின் உயர்ந்த நிலை பிரார்த்தனைகளால், இறை திருப்தியை இலக்காக கொண்ட ஒரு வாழ்க்கையால் இந்த உலகத்தில் சோதனைகள் அல்லாஹ் தருவான். அதாவது நம்ம இறை திருப்தியை லேசாக அடைந்து கொள்ள முடியும். ஆனால் சோதனைகளை காண்றது இருக்குதே, அல்லாஹ் தஆலா அந்த இறை திருப்தி, நீ இறைவனை திருப்தி அடைகிறாயா என்று நினைக்கிறாய், அதை தாண்டது இருக்குதே, அதில் ஒரு போராட்டம் இருக்கும். உதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு சோதனைகளை கொண்டு வந்து வைப்பான். நான் காட்டிய வழியா உனக்கு, அல்லாஹ் தஆலா ஒன்றுமே இல்லாத சிலருக்கு ரூட் அமைச்சு கொடுத்து எல்லாம் லக்கி சான்ஸாகவே முன்னேறிப்பான். இவன் எப்படி முன்னேறான்னு உங்களுக்கு விளங்காது, இப்படி முன்னேறிடுவான். அந்த இடத்துல இருந்து என்ன பேசுவான் தெரியுமா, அவனுக்கு மறந்துடும். எல்லாம் நம்மட ஐடியா தான், எல்லாம் நம்ம சிந்தனை தான், நம்ம யோசிச்சுதாலும் அப்படி வந்தது. உள்ள எல்லா லேபரையும் கூட்டு வச்சுட்டு அப்படி பார்த்தீங்களா நம்மளோட ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது மாறி நடந்தது, அவ்வளோதான், எல்லாம் உங்களால் தாண்டி இவர் தெரியும். இவர் எங்கேயும் ஃபெயிலியர் இல்லை, இவர் எங்கேயும் தோல்வி இல்லை. இது உலகத்தில் உள்ள ஒரு இயல்பான நிலை. நல்ல மனிதர்கள், யோசிக்கக்கூடிய மனிதர்களை தவிர 90% என்ன செய்யும் உலகத்தில் இந்த நிலை. ஆனால் அந்த இடத்துல என்ன மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால் தான் எல்லாம் நடக்கிற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி வந்ததுன்னு வைங்க, இந்த சோதனை எல்லாம் தருவான். என்னாலா உன்னாலா என்ற சோதனை அல்லாஹ் தஆலா தருவான். அதில் யா அல்லாஹ் உன்னால் தான், இதை டோட்டலே உனக்காக நான் இழக்க ரெடி என்கின்ற மனநிலைக்கு யார் வருகிறானோ ஒரு நாளும் குறையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா நகஸத் சதகத்துன் மின் மாலி, எந்த தர்மங்களும் உங்கள் எந்த சொத்தையும் குறைக்காது, எந்த சொத்தையும் குறைக்காது. தோற்றத்தில் குறையும், தோற்றத்தில் குறையும். வமா தவாதா அஹதுன் ஃபில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்கா பணிஞ்சிங்கன்னா தோற்றத்தில் வீழ்ச்சி, ஆனால் இறைவன் அது என்னது உயர்ச்சி. இந்த மனோநிலை இறைவனை திருப்தியை இலக்காக வைத்து எம் வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் அமைத்துக் கொள்கின்ற மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.